உன்னை யாரு டீ எடுத்துட்டு வர சொன்னது? இல்லம்மா, நான் உங்ககிட்ட எனக்கு டீ எல்லாம் வேணாம். எடுத்துட்டு கிளம்பு. அதான் போன்னு சொல்லிட்டேன்ல. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. உன்னை நான் எதுக்கு மன்னிக்கணும்? எனக்கு இது பெரிய லெசன். அவ்வளவுதான். இனிமே உன்கிட்ட இந்த மாதிரி வேலையை எப்போ நான் சொல்லவே மாட்டேன். உன் இஷ்டம் போல போனை சைலண்ட்ல போட்டுட்டு எங்க வேணாலும் சுத்திட்டு வரலாம். அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா, நீங்க சொல்லி நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கேனா? நான் பண்ற அந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குமா. இது சம்மந்தமா பிரவீனை பார்த்து பேச போயிருந்தேன். அதான் டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக முடியல. நான் வேணும்னு செய்யலம்மா. அம்மா, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என்னை திட்டுங்க. அடிங்க, ஏய், அடிங்கம்மா. சஞ்சய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பேசலன்னா நான் எப்படிம்மா தாங்கிப்பேன்? ஆமா, நீங்க கிட்ட பேசாம அவாய்ட் பண்றத என்னால தாங்கிக்க முடியாதும்மா. நீங்க என்கிட்ட கோவப்பட்டு கத்துறது அதுவே எனக்கு நரகம் மாதிரி இருக்குமா. நீங்க தான் என் உலகம். நீங்களே என்ன வெறுத்தா நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் எங்கம்மா போவேன்? சாரிம்மா, சாரி. சாரிம்மா, ஐம் சாரி. அழாத, அழாத சஞ்சய். சஞ்சய், சாரிம்மா. ஏய், அழாத. அம்மா, என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க பேசாம இருந்தா செத்துலாம் போல இருக்குமா. என்ன பேசுற சஞ்சய்? இல்லம்மா, உங்களோட இந்த சின்ன கோபத்தை கூட என்னால தாங்கிக்க முடியலம்மா. அப்போ அம்மா கோவப்படுற மாதிரி நீ நடந்துக்க கூடாதுல்ல? பிரீத்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட். அவகிட்ட நீ தான் ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவளும் நீ வருவன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கா. நீ போகாம இருந்தது அவளுக்கு ஏமாற்றமா தானே இருந்திருக்கும். ஆ? சாரிம்மா. பரவாயில்ல. இனிமே நீ எந்த சிச்சுவேஷன்லயும் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி ஒரு தப்ப செய்ய மாட்டேன்னு நான் நம்புறேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துறேம்மா. சரி, டீ எடு. இந்தாங்கம்மா. சஞ்சய் ரூம் எங்க இருக்கு? ம், யார்கிட்டயாவது கேட்டா நல்லா இருக்கும். ஆனா நைட்ல எதுக்கு சஞ்சய் ரூமை கேட்குறேன்னு தப்பா நினைச்சுப்பாங்களே. ம். இந்த ரூமா இருக்குமா இல்ல அதுவா? ச்சே. ஐயோ, போச்சு போச்சு. என்னை இவ பார்த்தானா அவ்வளவுதான். அத்தை கிட்ட சொல்லி என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா. ஏய், இங்க வா. எதுக்கு இப்ப முகத்தை கட்டியிருக்க? ஆ, நான் தான் சொன்னனே எனக்கு ஓ, ஜலதோஷம். நீதான் அந்த வித்யால. ம், ஆமா. நல்லா கவர் பண்ணி கட்டிக்க. கொரோனாவா இருக்க போகுது.
உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆ, சொல்லுங்க. வேலைக்காரி தானே நீ? ஆமா. என்ன மேடம்னு சொல்ல மாட்டியா? சொல்லுங்க மேடம். இப்படிதான் கூப்பிடணும். ம். சஞ்சய் ரூம் எங்க இருக்கு? ஆ, இந்த நேரத்துல எதுக்கு மேடம் அவர் ரூம கேக்குறீங்க? வேலைக்காரினா சொல்றத மட்டும் தான் செய்யணும். இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்க கூடாது. ம், வாங்க மேடம், நான் கூட்டிட்டு போறேன். ஆல்ரைட். ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் நான் சஞ்சய், நான் திரும்ப கால் பண்ணுறேன். ஏர்போர்ட்டுக்கு நீ தான் வந்து என்ன பிக்கப் பண்ணிருக்கணும். உன்னால வர முடியல. அதுக்கு நீ என்கிட்ட சாரி கேட்டியா? இல்லை, நான் வரக்கூடாதுன்னு நினைக்கல. பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங், அதான் வர முடியல. நான் ரீசன்லாம் கேட்கல. சாரி. என்ன சஞ்சய், நமக்குள்ள எதுக்கு சாரின்லாம் நீ கேட்க மாட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நீ யூஎஸ்ல படிச்சிருக்க. உன் பேரண்ட்ஸ் அங்க இப்போ. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம 2 பேரும் 5th இருந்து 10th வரைக்கும் ஒன்னா படிச்சிருக்கோம். நான் உன் கிளாஸ்மேட்டா? சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. கூட படிச்ச என்னையே மறந்துட்டல. சரி விடு, எப்படியும் இனிமே என்னை பத்தி மட்டும் தானே நினைச்சிட்டு இருக்க போறேன். புரியல. நான் இனிமே இந்த வீட்ல தானே இருக்க போறேன். அப்போ என்னை பத்தி நினைச்சுதானே ஆகணும். ஏய் வித்யா, நீ இன்னும் கிளம்பலையா? ஆ, ம். அதுவும் நல்லதுதான். இந்த எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எடு. போட்டோவா? இந்த நேரத்துல எதுக்கு போட்டோலாம்? என்ன சஞ்சய், நான் உன்னை மீட் பண்ணிருக்கேன். என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண வேணாமா? எல்லாரும் உன்னை பார்க்க ஆர்வமா இருக்காங்க. என்ன எதுக்கு அவங்க எல்லாம் பார்க்கணும்? என்ன கேள்வி இது? நீ என் ஃப்ரெண்டு, உன்னை அவங்க எல்லாம் பார்க்க கூடாதா? புரியல? சீக்கிரமே புரிஞ்சுப்ப. வித்யா, போட்டோ எடு. வா. என்னாச்சு சஞ்சய்? நீ அப்ராட்ல படிச்சிருக்கேன்னு ஆண்டி சொன்னாங்க. ஆனா தொட்டாலே கூச்சப்படுற. இல்ல, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஆண்டி சொன்னது சரிதான் போல. ரொம்ப ஒழுக்கமா தான் வளர்த்திருக்காங்க. நல்லதுதான். பட் இனிமே பழகிக்கோ, ஓகேவா? ஏய், நீ போட்டோ எடு. சஞ்சய், கை போட்டுக்கோ. குடு. என்ன சஞ்சய், ஒரு போட்டோல கூட நீ சிரிக்கல. இத நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டினா நான் உன்னை கம்பல் பண்ணி போட்டோ எடுத்தேன்னு நினைப்பாங்க. ஓ, ஓகே ஓகே. இவ இங்க இருக்கிறதுனால நீ அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ற, அதானே? ஏ வித்யா,
நீ வெளில போ, போட்டோ எடுத்தது போதும். கிளம்பு. ஏய், கதவை பூட்டிட்டு போ. எனக்கு புரியுது சஞ்சய். என்னடா இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பொண்ணு இப்ப வந்து இவ்வளவு க்ளோஸா பழகுறாளேன்னு குழப்பமா இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேரும் மட்டும் ஒரு லாங் டிரைவ் போவோம். மனசை விட்டு பேசி மியூச்சுவலா புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் உனக்கு யூஸ்வல் ஆயிடும். இவ கூட நான் இதுக்கு லாங் டிரைவ் போகணும். இவளை ஏன் நான் புரிஞ்சுக்கணும்? அம்மா ஏன் இவளுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அவ புத்தியா இப்ப பண்ண சேட்டையில அவ அப்செட் ஆயிருப்பா. முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்துவோம். சஞ்சய் தான் கழுத்துல பாம்பு சுத்துற மாதிரி நெழியறான்ல, அப்புறம் எதுக்கு அவன் மேல விழுந்து போட்டோ எடுக்கணும்? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்ல. அமெரிக்கால பிறந்து வளர்ந்தா ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் தெரியாதா? இப்படி உரசிட்டு நிக்கிறா. எனக்கு வந்த கோவத்துக்கு சஞ்சய் மேல அவ வச்ச கைய அம்மிக்கல்ல வச்சு நங்கு நங்குன்னு நச்சிருப்பேன். நான் யாருங்கிறது அவளுக்கு தெரியாதுல, அத அமைதியா இருந்தேன். சஞ்சயாவது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, தள்ளி நில்லுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். என்ன ட்ராக்க நம்ம பக்கம் திருப்பிட்டா? அவன் நெளிரானே தவிர ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். ஈனி இழிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்கறான். வரட்டும், அவனுக்கு இருக்கு. இவ இப்ப ரொம்ப கோவமா இருக்கா. கொஞ்சம் லேட்டா வரலாம். நில்லு. மாட்டோம்டா. என்ன உள்ள வந்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டு இருக்க? இல்ல, கதவை சாத்தி லாக் பண்ணலான்னு. ஒண்ணுல இந்த எண்ணெய் இருக்குல்ல, கொதிக்கும்ல, அதுல தண்ணி தெளிச்சோன்னா பட பட படன்னு வரும்ல, அந்த மாதிரி நீ இருந்தியா? அதான் கொதிப்பா அடங்கட்டும் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் அள்ளி போடலாம்ல, இன்னும் கொஞ்சம் வெடிப்பேன். எதுக்கு நிக்கிற? போ, உன் பழைய ஃப்ரெண்ட் தேடி போ. நீ இங்க இருந்தா அவ பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. போன்னு சொன்னா போயிருவியா? சமாதானப்படுத்த மாட்டியா? அதான் கதவை லாக் பண்ணிக்கோ. லாக் பண்ணிட்டேன். இது என் பொண்டாட்டி ரூம். என் பொண்டாட்டி ரூமுக்கு நான் வந்து அவைய டென்ஷன் ஆகணும். ஓ, அந்த ஞாபகம் வேற இருக்கா? ஓ, மேடம் ரொம்ப பொசிசிவ் ஆகுறீங்க. நான் ஒன்னும் பொசு பொசுன்னு இல்ல. எது பொசு பொசா? பொசு பொசு இல்லம்மா, பொசிசிவ். சொல்லு. அப்படின்னா? அப்படின்னா இப்ப நமக்கு உரிமையானவங்கள அதே இன்னொருத்தங்க உரிமை கொண்டாடும் போது நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும்ல, அதுதான். அதத்தான் நானும் சொன்னேன். என்னன்னு பொசு பொசுங்களா? பொசிசிவ்னஸ்னா உங்க ஊர் பாஷையில பொசு பொசுன்னு அர்த்தமா? ஆமா, ஆனா நான் ஒண்ணும் அப்படி இல்ல. அப்போ நான் உனக்கு உரிமையானவன் இல்ல. நீதான் அப்படி நடந்துக்க மாட்டியே. உனக்கு அந்த நினைப்பு இருந்தா அவளை நீ நெருங்க விடுவியா? ஏய், அவ ஃபாரின்ல படிச்சவ, அவ அப்படிதான் இருப்பா. ஃபாரின்ல படிச்சாலும் அவ பொண்ணு தானே. கட்டிக்க போறவன தவிர வேற யாரையும் தொட்டு பேசக்கூடாதுன்னு தெரியாதோ? இத பார், அவளோட நாலேஜ் அவ்வளவுதான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விடு. அவ உன்னை தொடும்போது அப்படியே கம்பி பூச்சி ஊற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா நடிக்காத. இங்க பாரு, எத்தனை பொண்ணுங்க என் முன்னாடி வந்து நின்னாலும் என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. அதான் பாட்டா போட்டு பக்காவா உட்காந்துட்டல, அப்புறம் ஏன் பதட்டப்படுற? என்னை விட்டு நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் அதான் என்னமோ சொன்னியே. அதான்
பொசு பொசா அத நான் சொன்னது ஆ. நீ சொன்னியே. பொசசிவ்னஸ். ஆமா, அது வந்துருச்சு. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா நீ தமிழ் நல்லா படிக்கிற. இங்கிலீஷ் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு பெரிய தகராறா இருக்கு. ஆமா, எப்படியாவது அதை கொஞ்சம் நல்லா கத்துக்கணும் சஞ்சய். அத்தையை நெருங்க அதுதானே ரொம்ப முக்கியம். கத்துக்கலாம். நீ ஒன்றும் பயப்படாத. சரி, நீ கண்ணை மூடு. எதுக்கு? சொல்றேன், கண்ணை மூடு. எழுந்துரு. ம், வா. எங்க கூட்டிட்டு போற? பேசாம என் கூட வா. சஞ்சய், மெதுவா உட்காரு. நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது, சரியா? ஆ, அப்படி இரு. சஞ்சய் என்ன பண்ற? சொல்றேன். ஆ, பொறுமையா இரு. ஹம். சஞ்சய், ம், என்னன்னு சொல்லிட்டு செய். சொல்லிட்டு செஞ்சா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? சொல்லாம செய்யணும். அதுல தான் சுவாரஸ்யமே. ம். இப்ப கண்ணை திறந்து பாரு. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. ஆ, ஆ, எதுக்கு இதெல்லாம்? ம். நீ கோர்ட்ல அவ்வளவு திறமையா பாதாடி ஜெயிச்சிருக்க. அதோட நம்ம குடும்பத்துக்கே பெருமை சேர்த்திருக்க. நான் உனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ண வேண்டாமா? அதுக்குதான் இந்த சின்ன கிஃப்ட். பொண்டாட்டி மேல ரொம்ப தான் பாசம். என்ன இருக்காதா? ஏன்னா நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதும் இல்ல, எந்த பொண்ணுக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்ததும் இல்ல. இப்பதான் அதுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இனி இந்த மாதிரி உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் தருவேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சஞ்சய். ம். இருந்தாலும் பிரீத்தி வந்ததுல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டம் இருந்துட்டே தான் இருக்கு. என்ன? அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏன் உன்கிட்ட இவ்ளோ நெருக்கமா பழகுறா? அத்தை அவளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஒருவேளை அத்தை உனக்கு... வித்யா, அம்மா என்ன கேட்காம என் லைஃப்ல எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. ம்? எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. இவ ஏதோ பிசினஸ் விஷயமா வந்திருக்கா. சின்ன வயசுல என் கூட ஒண்ணா படிச்ச ஞாபகத்துல நெருங்கி பழகுறா. மத்தபடி எதுவுமே கிடையாது. எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சாமியை வேண்டிக்கிறேன். இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. வீணா மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்கு. குட் நைட். ஹலோ சார். ஆ. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உன் பொண்டாட்டி. சரிங்க மேடம். பாய். ஹலோ. நான் ஆடிட்டருக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் பாத்துக்குவாரு. நான் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். அவர் கூட மாதவனும் இருப்பாரு. சரியா? ஓகே. ஆண்டி, வா பிரீத்தி. நைட்டு நல்லா தூங்குனியா? வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி. ரொம்ப நல்லா தூங்குனேன். இந்த வீட்டு அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். என்ன இது பிரீத்தி? இது நான் உங்களுக்கு யூஎஸ்ல இருந்து கொண்டு வந்த ஸ்பெஷல் கிஃப்ட், லிமிடெட் எடிஷன் பெர்ஃப்யூம். ஓ, தேங்க் யூ so much. லிமிடெட் எடிஷன் பர்ஃப்யூமா? ஸ்பெஷல் கிஃப்டா? இத வச்சு வித்யாவை ஒரு பிரச்சனையில மாட்டி விடணுமே. என்ன பண்ணலாம்?